ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஆம்பூர் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 300 எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1.5 கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ 300 எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற எல்லா மசாலாவும் தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிடி புதினா சேர்த்துக்கோங்க. அந்த புதினாவோட வாசனை எண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 3/4 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். நம்ம ஆம்பூர் பிரியாணிக்கு மிளகா நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். நான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோன்னா காலையில் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோவுக்கு ஒரு 30 கிராம் காஞ்ச மிளகா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன், அதுவும் 100 கிராம். இஞ்சியும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஆம்பூர் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எல்லா மசாலாவும் நல்லா குழஞ்சி வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 30 கிராம் காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகா பேஸ்ட்டை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா 450 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோவுக்கு 450 கிராம் தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டனை முன்னாடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அப்போ மட்டனை சேர்த்துட்டு மட்டன் எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போது 250 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். 250 ml தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியல பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழவா வதக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா நம்ம 2 வாட்டி சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 வாட்டி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்தா நல்லா வதக்கிடுங்க. இப்போ தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது கூடவே ஒரு எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒன்றா எல்லாத்தையும் கலந்துடலாம். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் செய்கிறேன். அது 1க்கு 1 நான் தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன்.
தண்ணியும் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சிடலாம். அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே இப்போது நல்லா சமமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினாவும் நெய்யும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு மேலே புதினா சேர்த்துடலாம். நெய் நல்லா சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. திறக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வாழை இலை போட்டு மூடிட்டு நம்ம தம் வச்சிடலாம். நெருப்பு இருந்துச்சுன்னா நம்ம மேலே நெருப்பு வைக்கலாம், இல்லைன்னா நல்ல ஒரு வெயிட்டான இதை மேலே வச்சு தம் வச்சிடலாம். கீழே அடியில் நேராக அந்த நெருப்பு படக்கூடாது. நான் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தம் வச்சிடுறேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம பிரியாணியை திறந்து பார்த்துடலாம். அந்த இலையை மெதுவாக எடுத்துட்டு நம்ம இப்போ பிரியாணியை கலந்துடலாம். சாதம் உடையாமல் சைட்லேருந்து எடுத்துக்கலாம், நம்ம கலந்துடலாம். சூப்பராக ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக வரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாகவும் இருக்கும். நல்ல சூப்பராக கம்மன்னு ஆம்பூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.